பொதுவாக மழைக்காலம் பனிக்காலம் இந்த மாதிரி வந்துட்டாலே கப நோய்கள்னு சொல்லக்கூடிய சளி சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாகுது. இந்த சளி சம்மந்தப்பட்ட நோய்கள்னால் என்னென்னா தும்மல், இருமல், வீசிங், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், இந்த தலைபாரம், மூக்கிலேருந்து நீர் மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி நோய்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த மாதிரி சளி சம்மந்தப்பட்ட நோய்கள் வரதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளோட இம்யூனிட்டி லெவல் லோவாக இருக்கிறது தான். சித்த மருத்துவத்தில் இந்த கப சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வேது பிடித்தல் அப்படின்ற ஒரு முறை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதாவது கப நோய்கள் இருக்கிற இடத்துல பித்தம், அதாவது வேது பிடிக்கிறது கொடுக்கறது மூலயமா அந்த கப நோய்கள் சரியாகும் அப்படின்றது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த வீடியோவில் வேது பிடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் உண்டாகும், இந்த வேது பிடிக்கிறதுக்கு என்னென்ன மூலிகைகள் யூஸ் பண்ணலாம், இந்த வேது பிடிக்கிறது யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன், MD சித்தா. ஃபஸ்ட்டு இந்த வேது பிடிக்கிறதுல ஒரு கொதிக்கிற வெந்நீரில் ஒரு மூலிகையோ இல்லை பல மூலிகைகளையோ போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த வேது பிடிக்கிறத யூஸ் பண்ணலாம். கப நோய்கள் இருக்கிறவங்க மட்டும் இந்த வேது பிடித்தல் முறையை பயன்படுத்தலாம். அதாவது ரொம்ப நாளாக கோல்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சளி சேர்றதுனால செஸ்ட் டைட்னஸ் மாதிரி வரும், அதாவது ரொம்ப சளி சேர்றதுனால மூச்சக்குழல் அடைப்பு மாதிரி வரும். அவங்களுக்கு இந்த ஃப்ரீ பண்ணுறதுக்கு இமிடியேட் ரிலீஃப்காக இந்த வேது பிடித்தல் முறையை பயன்படுத்தலாம். அதே மாதிரி சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த தலைவலி, தலைபாரம், மூக்கிலேருந்து தண்ணி சொட்டுறது, தும்மல், இந்த மாதிரி இடைவிடாமல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வேது பிடித்தல் முறையை பயன்படுத்தலாம். அதே மாதிரி கப நோய்கள் அதிகமாக சிலருக்கு உடல் வலி அதிகமாகிட்டே இருக்கும். அதாவது சில்னஸ் தாங்க முடியாமல் அவங்களுக்கு வாதம் அதிகமாகி அதனால் பாடி பெயின் வரும். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் இந்த வேது பிடித்தல் முறையை பயன்படுத்தலாம். சரி, இப்போ இந்த வேது பிடிக்கிறதுக்கு என்னென்ன மூலிகைகள் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், நொச்சி, எலுமிச்சம்பழ விதை, சாம்பிராணி, துளசி, புதினா, வெத்தலை, தைலம் இலை, கற்பூரவள்ளி இலை, வேப்பிலை போன்ற மூலிகைகளில் ஏதாவது ஒரு இலையோ இல்லை 3 இலையோ இல்லை 5 இலையோ இது கொதிக்கிற வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு தேவைப்படுறவங்களுக்கு செங்கலில் சுட்டு அந்த தண்ணீரில் போட்டு ஒரு பெட்ஷீட் மூடி வேது பிடிக்கிறத பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வேது பிடிக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நோய் தொற்று ஏதாவது இருந்தாலும் சீக்கிரமாக கிளியர் ஆகும். அதே போல் கப நோய்களும் ஈஸியாக கிளியர் ஆகும். அதாவது ஒற்றை மூலிகையில் புதினா இலைன்னு சொல்லுவோம். இந்த புதினா இலையை நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து சாறு மாதிரி எடுத்து கூட, அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன உரலில் 1-2 இடித்து கொதிக்கிற வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கிறதுனால சைனசைட்டிஸ்க்கும் சரி இந்த கப நோய்களுக்கும் சரி ஈஸியாக ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி புதினா இலை கிடைக்காதவங்க இந்த மாதிரி வெத்தலையும் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வீக்கம், வலி, ஒரு மாதிரி அனீஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் அவங்களுக்கு இந்த வேது பிடித்தல் முறையை பயன்படுத்தினா உடனடி ரிலீஃப் கிடைக்கும். சரி, இப்போ இந்த வேது பிடித்தல் முறையை யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது உடம்புல ஏதாவது ஒரு எரிச்சல், அதாவது கண் எரிச்சலாக இருக்கட்டும், இல்லை அல்சர் நெஞ்சு எரிச்சலாக இருக்கட்டும், இல்லை மோஷன் போகிற எரிச்சலாக இருக்கட்டும், இல்லை பாதை எரிச்சலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரிச்சல் இருந்தால் அவங்க இந்த வேது பிடித்தல் முறையை யூஸ் பண்ணக்கூடாது. அளவு கடந்த பசி அதிகமாக இருக்கிற கண்டிஷன்லையும் இந்த வேது பிடித்தல் முறையை அவங்க பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஹார்ட் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறவங்க அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க அட்வைஸ் படி இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கப நோய்கள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் மூலமா இதை வராமல் பார்த்துக்கலாம். அவங்க என்னென்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற உணவுகளை பார்த்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறதுனால இந்த கோல்டு பிரச்சனையை தவிர்க்கலாம். குறிப்பாக இந்த விட்டமின் C நிறைய இருக்கிற உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த கோல்டு பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இந்த கோல்டு பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.